ஆடி கிருத்திகை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அதிகாலை முதல் கடலில் புனித நீராடி பக்தர்கள் அந்த பகுதியில் சுவாமி தரிசனம் செய்யும் காட்சிகளை தற்பொழுது பார்க்கிறோம். முருகனுக்கு உகந்த நட்சத்திரமான கிருத்திகையில் தரிசனம் செய்வதற்காக ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூரில் தற்பொழுது குவிந்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பகிர்வதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் மணிகண்டன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இத்திருக்கோவில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வரும் நிலையில் இங்கு தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் மேற்கொள்வார்கள். இந்த நிலையில் முருகபெருமானின் உகந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரமாகும். இது மிக சிறப்பு வாய்ந்த நாள் என்பதாலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அன்று முருகனை வழிபடக்கூடிய உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது. இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து முருகனை வழிபடுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில இன்று ஆடி கிருத்திகை என்பதால் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்து வருகின்றனர். கோவில் நடை அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. இதனையடுத்து காலை 9 மணிக்கு ஜெயந்திர நாதருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் கோவில் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் நின்று சுமார் 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் கோவில் வளாகம் திருவிழா போல காட்சியளித்தது. மேலும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் பக்தர்கள் வந்திருந்ததால திருச்செந்தூர் நகர் முழுவதும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.